மேனிஃபெஸ்டேஷன் இந்த வார்த்தையை நீங்க அதிகமா ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்ல கேட்டிருக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தாண்டி எதுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க? நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்த உங்களை நோக்கி ஈர்க்கிறது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த இந்த உலகத்துல உருவாக்குறது அல்லது தோன்றச் செய்வது. சிம்பிளா உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கிரியேட் பண்றது. இந்த வீடியோ மூலமா ஈர்ப்பு விதியை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பவர்ஃபுல்லா பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறீங்க. அண்ட் மோரோவர் எல்லா விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ண முடியாது, பட் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஈர்ப்பு விதியை விட பவர்ஃபுல்லான ஒரு விதி இருக்கு, அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பிஃபோர் தட், வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. லெட்ஸ் பிகின். அட்ராக்ஷன் வர்சஸ் மேனிஃபெஸ்டேஷன். தி சீக்ரெட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி மூவி அண்ட் தென் தி சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்தகம், இந்த ரெண்டு விஷயத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒற்றை விதியை மையப்படுத்தி தான் பேசியிருப்பாங்க. ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய தருணத்துல அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். மக்கள் இதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, கேட்க ஆரம்பிக்கும் போது, ஓ அப்ப ஈர்ப்பு விதியால எல்லாத்தையுமே ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளாகிறாங்க. அது முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சீக்ரெட்ல சொல்லியிருக்காங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 1% உண்மைதான். அவங்க சொல்லப்படாத விஷயங்கள் மிச்சம் 99% இருக்கு. பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நாம ஈர்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடினமானது, பட் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஒரு சாதாரண விஷயம், ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னா அல்லது அதற்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நீங்க அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது இயல்பாகவே உங்களை தேடி வந்திருக்கும். இதை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். பட் நீங்க ஆசைப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேனா மாறணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது, மேனிஃபெஸ்ட் தான் பண்ணணும். ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா அங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒற்றை விதி செயல்பட்டா போதும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒற்றை விதி போதாது, அதோடு தொடர்புடைய மற்ற விதிகளையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தணும். நான் இந்த வீடியோவோட இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஈர்ப்பு விதியை விட மிக சக்தி வாய்ந்த ஒரு விதி இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். The law of assumption. இந்த law of assumption என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எதையெல்லாம் அசியூம் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுடைய ரியாலிட்டியில வரும், நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அசம்ப்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை பத்தின உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை, அனுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அசம்ப்ஷன். உங்களுக்குள்ள இது மாதிரி நிறைய அசம்ப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய அனுமானங்கள் இருக்கு. இந்த அனுமானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். நீங்க எதையெல்லாம் நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த விஷயங்கள் உண்மையாக நடக்கும். தி சீக்ரெட் புக்ல ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் அப்படின்னு 3 விஷயமா அதை உடைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கேளுங்கள், நம்புங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கோ அந்த நம்பிக்கை தான் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை தான் நடக்கும். நீங்க எதை நம்புறீங்களோ அதை கேட்கும் போது கிடைக்கும். நீங்க நம்பாத விஷயத்தை கேட்டு நடக்கும்னு நம்புனீங்க அப்படின்னா அதுதான் நிறைய பேருக்கு நடக்கிறது இல்ல. நான் இப்ப சொன்ன வாக்கியங்கள் ரொம்ப 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 முக்கியமானவை. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஈர்ப்பு விதி அப்படிங்கறத மட்டுமே நம்பிட்டு ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. ஈர்ப்பு விதின்னு ஒண்ணு இருக்கு, அதுல எதை கேட்டாலும் பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, அது நம்மளுக்கு அதை கொடுத்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் கேட்கறாங்களே தவிர, நம்ம இந்த லா ஆஃப் அசம்ப்ஷன் ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல இருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க கேட்கறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்களுடைய மனசுல வேறு விதமான நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. அந்த நம்பிக்கைகள் இவங்க எதை கேட்கறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் பட்சத்துல அது நடக்காம போகுது. அவங்க கேட்கிற விஷயம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு பொருந்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நடக்குது. பட் இங்க லா ஆஃப் அசம்ப்ஷன்ல நீங்க கேட்கவும் வேண்டாம், பிரபஞ்சம் கொடுக்கும்னு நம்பவும் வேண்டாம், உங்க நம்பிக்கையின் அடிப்படையில நடக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துருங்க, இனிமே சொல்ல போற விஷயத்துக்கு போக்கஸ் கொடுங்க. ரெடி? நீங்க எதையெல்லாம் நம்புறீங்களோ, நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ அதை பத்தின உங்களுடைய நம்பிக்கைகளும் அனுமானங்களும் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறதோ அது எல்லாம்
உங்களுக்கு நடக்கும். இதத்தான சீக்ரெட்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல, நான் இப்ப சொல்ல போற விஷயம் சீக்ரெட்ல சொன்ன விஷயத்துக்கு ரொம்பவுமே வேறுபட்ட கருத்துக்களை தான் இப்ப நான் சொல்ல போறேன். தி சீக்ரெட்ல கேளுங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. எப்படி கேட்கலாம்? அஃபர்மேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரியான வாக்கியங்களை உருவாக்கி திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப நினைச்சுக்கோங்க, அதை நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த 555 டெக்னிக் எல்லாம் பாப்புலர் ஆச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. சோ இங்க கேட்கறது அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. பிரபஞ்சமே இதுதான் என்னுடைய ஆசை, இதை எனக்கு நடத்தி கொடு அப்படிங்கறத நீங்க மனப்பூர்வமா கேட்கறதுக்கும் நீங்க கேட்கிற விஷயத்துல உங்களுடைய கவனத்தை குவிக்கிறதுக்கும் சில டெக்னிக்ஸை பயன்படுத்தினாங்க. அதுதான் இந்த அஃபர்மேஷன்ஸ், விஷன் போர்டு, அதுக்கப்புறம் இந்த 555 டெக்னிக், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், ஆல்பா மெடிடேஷன் டெக்னிக், இப்படி எல்லாம் போச்சு. இப்போ லா ஆஃப் அசம்ப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எதை கேட்கறீங்களோ அதை பத்தின உங்களுடைய நம்பிக்கை என்ன. உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்கறீங்க அப்படின்னா பணத்தை பத்தின உங்களுடைய நம்பிக்கை என்ன. பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியாது, பணத்தை சம்பாதிக்க தான் முடியும். அப்போ அதிகமான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அதிகமான பணம் சம்பாதிப்பது குறித்த உங்களுடைய நம்பிக்கை என்ன. இந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. இந்த நம்பிக்கையை மாத்தாம ஒரு பெரிய இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை தி சீக்ரெட்ல சொல்லி இருக்கிற மாதிரி கேட்கும்போது அதற்கான வாய்ப்புகள் மட்டுமே வந்து போகுது. ஆனா அந்த பெரிய இலக்கை நம்மால அடைய முடியல. நம்புனாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு மட்டும் வருது, அதை தாண்டி வேற எதுவும் நடக்கல அப்படிங்கிறப்போ நம்ம விடாப்புடியா நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். ஏன்? நம்புனாதான் நடக்கும்னு சொல்லிட்டாங்களே. சோ இந்த லூப்ல தான் நிறைய பேர் பல வருடங்களை நீங்க ஓட்டி இருப்பீங்க. இப்போ எதை நம்பணும்? இதுல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் தப்பான விஷயத்துல போக்கஸ் பண்றாங்க. முதலாவது அவுட்கம், ரெண்டாவது செல்ஃப் பிலீவ். நிறைய பேர் அவங்களுடைய போக்கஸை அவுட்கம்ல வச்சிடறாங்க. அதாவது அவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துல போக்கஸ் பண்றாங்க. அதாவது பிரபஞ்சம் எனக்கு நிறைய பணம் கொடுக்கும், எனக்கு ஒரு பெரிய வீடு கொடுக்கும், எனக்கு பெரிய கார் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம் இருந்தா வீடு, காரு, பணத்தை வச்சு என்னெல்லாம் வாங்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் அடைஞ்சிட முடியும் இல்லையா? அப்ப நம்முடைய போக்கஸ் எதுவா இருக்கணும்? பணமா இருக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அடிப்படையா தேவையான விஷயம் என்ன? நல்ல மனங்கள், நல்ல புரிதல். இது இருந்தா ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துரும் இல்லையா? சோ நம்மளுடைய போக்கஸை எதுல வைக்கிறோம் அப்படின்னா நிறைய அவுட்கம்ல வைக்கிறோம். பட் அந்த அவுட்கம் பத்தின உங்களுடைய நம்பிக்கை என்னவோ அது மேலதான் நீங்க போக்கஸ் பண்ணணும். அதாவது செல்ஃப் பிலீவ். உதாரணத்துக்கு வாய்ப்புகளை பத்தின உங்களுடைய நம்பிக்கை அல்லது அனுமானம் என்ன? உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தின ஸ்ட்ராங் பிலாசபி அல்லது கான்செப்ட், அது சார்ந்த நம்பிக்கைகள் என்ன? உங்களை பத்தின செல்ஃப் பிலீஃப் என்ன? அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இலக்கை என்னால அடைய முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னா பிரபஞ்சமே எனக்கு நிறைய பணம் கொடு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு அதிகமான பணத்தை உங்களால எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. உங்களுடைய போக்கஸை அதுல கொண்டு போங்க. உங்களால அதிக பணத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு பர்டிகுலர் கெரியர், ஜாப் அல்லது பிசினஸ், இது மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு எதுல ஈடுபாடு இருக்கு, எதுல நம்பிக்கை இருக்கு, அதை பத்தின உங்களுடைய அனுமானம் என்ன? இந்த மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பிசினஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ் உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நான் இந்த இடத்துல ஐ ஆம் a successful businessman அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு நான் சொல்ல வரல. பிரபஞ்சம் எனக்கு வெற்றிகரமான தொழிலை அமைத்து கொடுத்திருக்கிறது அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களால ஒரு பெட்டர் பிசினஸ் மேனா மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஏற்கனவே மாறிட்டீங்க அப்படிங்கிற செயற்கையான நம்பிக்கையை புகுத்துங்கன்னு நான் சொல்ல வரல. பிராக்டிக்கலா உங்களால ஒரு பெட்டர் பர்சனா மாற முடியும், ஒரு பெட்டர் ஆண்டர்பிரனரா, ஒரு பெட்டர் பிசினஸ் மேனா, ஒரு பெட்டர் ஃப்ரீலான்சரா, ஒரு பெட்டர் இன்ட்ராப்ரனரா, ஒரு பெட்டர் எம்ப்ளாயா மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? இந்த நம்பிக்கையில போக்கஸ்
மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நீங்க எதை நம்புறீங்களோ அது நடக்கும். ஒரு தொழில் துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் துறை குறித்த உங்களுடைய அனுமானம், உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கோ அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தான் உங்களை எடுக்க வைக்கும் உங்களுடைய மனம். அது மாதிரி என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு நீங்க எப்படியெல்லாம் எவால்வ் ஆகணுமோ, எதையெல்லாம் கத்துக்கணுமோ, எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, யார் யாரெல்லாம் உங்க கூட சேர்த்துக்கணுமோ, என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யணுமோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா உங்களுடைய மனமே செய்ய வைக்கும். அது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இயல்பாக உருவாகும். இது கூட லா ஆஃப் அட்ராக்ஷனும் வேலை செய்யும். இந்த பாதையில நீங்க போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான புதிய வாய்ப்புகளையோ புதிய மனிதர்களுடைய கனெக்ஷன்ஸையோ அல்லது அது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான ஏதாவது சில விஷயங்களையோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துல ஈர்ப்பு விதிங்கிறது ஒரு சின்ன ரோல் தான் பிளே பண்ணுதே தவிர பெரிய ரோல் பிளே பண்ணல. பிகாஸ் சீக்ரெட் அப்படிங்கிற படத்தோட ஹீரோ லா ஆஃப் அட்ராக்ஷன், பட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற படத்தோட ஹீரோ லா ஆஃப் அசம்ஷன். இந்த லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிறது ஒற்றை மனிதன் கிடையாது, ஒரு குழு, நிறைய விதிகளை உள்ளடக்கின ஒரு குழு. சோ இந்த லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கறத பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். முதல் விஷயம், உங்களுடைய ஆக்சுவல் அசம்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. வெறுமனே இலக்குகள்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வெறுமனே மெட்டீரியலிஸ்டிக்கா அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதையெல்லாம் நீங்களே காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை நீங்களே பண்ணிக்குவீங்க. நீங்களே உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்குவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய இலக்கு மிக பெரியதாகத்தான் இருக்கும். சிறுபிள்ளைத்தனமா எனக்கு கார் வாங்கி கொடுங்க, எனக்கு வீடு வாங்கி கொடுங்க, ரிலேஷன்ஷிப்பை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நான் என்னவா மாறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. அதை நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதை பத்தின உங்களுடைய நம்பிக்கை என்ன? இதையெல்லாம் எடுத்து ஒரு நோட்ல எழுதுங்க. உதாரணத்துக்கு நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் பத்தின உங்களுடைய நம்பிக்கைகள் என்ன? ஒரு தொழில்துறை இருக்கு அப்படின்னா அந்த தொழில்துறை குறித்தான உங்களுடைய நம்பிக்கை என்ன? அந்த பிசினஸ் நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சில சுய தத்துவங்களை வச்சிருப்பீங்க இல்லையா, கொள்கைகளை வச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா செய்யக்கூடிய நபர் நீங்க தான். உங்களை பத்தி நீங்க என்ன நம்புறீங்க? இதெல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? அந்த விஷயத்தையும் எழுதுங்க. இப்போ இந்த நம்பிக்கைகள் சரியா இருக்கு அப்படின்னா நல்லது. இந்த நம்பிக்கைகள் சரியா இல்ல அப்படின்னா சரியான நம்பிக்கைகளை உருவாக்கணும். அது எப்படி? உதாரணத்துக்கு ஒரு செயலை இந்த அளவுக்கு என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா அதை செய்யக்கூடிய மனிதர்களை பாருங்க. அதை ஏற்கனவே செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி உங்களால செய்ய முடியும் அப்படிங்கறத கத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய அசம்ஷன் மாறும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். ஒரு நம்பிக்கையை உருவாக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். இந்த நம்பிக்கையை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க எதை நோக்கி போறீங்களோ உங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அது நடந்துகிட்டே இருக்கும். உங்க நம்பிக்கை சரியா இருக்குன்னா அதோட நிப்பாட்டிடாதீங்க. இதை விட பெட்டரா எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய கெரியரா இருக்கலாம், அல்லது உங்களுடைய இலக்கு சார்ந்த எந்த விஷயமா வேணும்னாலும் இருக்கலாம். இவ்வளவுதான் முடியும்னா இவ்வளவுதான் முடியும், இதை தாண்டி பண்ணணும் அப்படின்னு குருட்டுத்தனமான நம்பிக்கையை வச்சுக்க கூடாது. பிராக்டிக்கலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பிராக்டிக்கலா பண்றது சாத்தியம் தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை நம்புவீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எப்படி அதை நான் செய்யறது அப்படிங்கிற தேடலை நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க தேடும் போது நீங்க கத்துக்குவீங்க, கத்துக்கிற விஷயத்தை செயல்படுத்துவீங்க, செயல்படுத்தும் போது அதை நீங்க செஞ்சிருவீங்க. இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் லா ஆஃப் ஆக்ஷன். இது எல்லாமே லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரிய விதி அப்படிங்கிற விதியை உள்ளடக்கின ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு முயற்சிக்கும் உங்களுக்கு விளைவு நடந்துகிட்டே இருக்கும். இந்த விளைவுகள் கூட்டு விளைவுகளாக மாறும்போது இயல்பாகவே ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆயிரும். ஈர்ப்பு விதிக்கு தனி பயிற்சி எல்லாம் மேற்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அடுத்தது ஒரு முக்கியமான விதி இருக்கு, லா ஆஃப் வைப்ரேஷன். வைப்ரேஷன் அப்படின்னா என்ன? நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அறிவியல் ரீதியானது கிடையாது, தத்துவ ரீதியானது. ஒருத்தரை பார்த்து இவர் ரொம்ப வசீகரமானவர், இவர் காந்த மாதிரி அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவர் பக்கத்துல இரும்பை கொண்டு போனா தன்னால அந்த இரும்பு அவரை நோக்கி போகும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பார்க்கிற மக்களை எல்லாம் ஒரு மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தம். சோ மேக்னெட் அப்படிங்கறத லிட்ரல் மீனிங்கா எடுத்துக்க கூடாது. சோ அதே மாதிரி வைப்ரேஷன்
அப்படிங்கறதையும் நான் சொன்ன மாதிரி லிட்ரல் மீனிங்ல எடுத்துக்காதீங்க. அப்ப இந்த வைப்ரேஷன் அப்படின்னா என்ன? நாம எந்த நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வைப்ரேஷன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெல் எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு மணி. அந்த மணியை நீங்க எத்தனை முறை அடிச்சாலும் அதுல இருந்து வரக்கூடிய ஓசை ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வேற ஒரு மணி எடுத்துக்கோங்க, அந்த மணியை அடிக்கும் போது இதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டான சவுண்ட் வரதை நீங்க கேட்டிருப்பீங்க. பார்க்கிறதுக்கு உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அதோட தன்மை வேற மாதிரி இருக்கு. அதோட சவுண்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. அது எழுப்பக்கூடிய ஒலி அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. எந்த நிலையில் இருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதுதான் அதோட வைப்ரேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது. மனிதர்களாகிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வைப்ரேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது நீங்க உற்சாகமா இருந்து ஒரு செயலை செய்யும் போது அது எப்படி இருக்கும், அதே செயலை நீங்க சோகமா இருந்து செய்யும் போது எப்படி இருக்கும், அதே செயலை நீங்க கோபமா செய்யும் போது எப்படி இருக்கும், அதே செயலை நம்பிக்கையே இல்லாம செய்யும் போது செஞ்சா எப்படி இருக்கும், அதே செயலை தப்பான நம்பிக்கையோட செஞ்சா எப்படி இருக்கும், அதே செயலை சரியான நம்பிக்கையோட செஞ்சா எப்படி இருக்கும். இதுதான் நம்முடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு டீப்பா நாம உள்ள போகணும்னு அவசியம் இல்ல, இது போதுமானது. நீங்க பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவான ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அகைன் வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கோ அந்த நிலையிலிருந்து நீங்க எப்படி இயங்குறீங்களோ அந்த ஸ்டேட் தான் வைப்ரேஷன். டோன்ட் டேக் லிட்ரல் மீனிங், பிகாஸ் அகைன் நாம இங்க தத்துவ ரீதியான கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்தை பத்தின நம்பிக்கையை வச்சிருந்தா மட்டும் போதாது, உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறதையும் பாசிட்டிவா வச்சுக்கணும். உங்களுடைய வைப்ரேஷன் மோசமா இருக்கும்போது என்னதான் உங்களுடைய அசம்ஷன், அதாவது உங்களுடைய நம்பிக்கைகள் சரியா இருந்தா கூட நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல சரியா செய்ய முடியாம கூட போகலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா always raise your vibration. உங்களுடைய வைப்ரேஷன் நிலையை அதிகப்படுத்துங்க. முடிந்தவரை அந்த நிலையிலேயே அதிக நேரம் உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அது டவுன் ஆகத்தான் செய்யும், திரும்ப நீங்க அதை உயர்த்திக்கணும். சிம்பிள். உங்களுடைய வைப்ரேஷன் லோவா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய மோட்டிவேஷன் குறைவாக இருக்கும், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி குறைவாக இருக்கும், உங்களுடைய எமோஷன்ஸ் நெகட்டிவா இருக்கும். இந்த சிம்டம்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கான ஊக்கம் மிகவும் குறைவாக இருக்கு, அல்லது மோட்டிவேஷனே இல்ல, மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து தான் மோட்டிவேஷனை ஏத்திக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மோட்டிவேஷன் லெவல் 0. ஒரு செயலை செய்யும் போது நீங்க உற்சாகமா செய்றீங்க அப்படின்னா அதுல கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணுவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி புது புது விஷயத்தை அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி அதை வேற மாதிரி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஆக்கப்பூர்வ சிந்தனை உங்களுக்குள்ள வேலை செய்யல அப்படின்னா நீங்க ஒரே மாதிரி வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இது வரைக்கும் என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதுதான் உங்களுக்கு இப்பவும் கிடைக்கும். சோ நம்ம செய்யக்கூடிய அதே வேலையை சிறப்பா செய்யணும்னா என்ன பண்ணணும்? கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணணும், ஆக்கப்பூர்வமா சிந்திக்கணும். அது நமக்கு செயல்படலன்னா நம்முடைய வைப்ரேஷன் லோவா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எமோஷன்ஸ், நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அது மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அதை நாம என்ஜாய் பண்ணி பண்ணணும், அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படணும். இதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு திருப்தியே இல்ல ஏதோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்றோம், அதை என்ஜாய் பண்ணி பண்றது இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, நல்ல நம்பிக்கை இல்ல அப்படின்னா நம்முடைய எமோஷன் டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். சோ வைப்ரேஷன் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த நிலையில் இருந்து நாம செயல்படும் போது நம்முடைய லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்ல இருந்து நாம ஒரு செயலை செய்யறதுனால அந்த செயல் சரியான செயலாக இருக்காது, சிறு சிறு குறைகள் இருக்கக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதலாவது கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துறவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க, இதை தாண்டி வேற எதையுமே பயன்படுத்துறது இல்ல. இதை மட்டுமே ஃபாலோ பண்றதுனால உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய வைப்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழிதான் இது. கிராட்டிடியூட் அப்படின்னா என்ன? எட்ரா வண்டிய அப்படிங்கிற மாதிரி எட்ரா ஒரு நோட்டை, அதுல எல்லாத்துக்கும் நன்றி எழுது, காத்துக்கு நன்றி, தண்ணிக்கு நன்றி, சாப்பாட்டுக்கு நன்றி, பரோட்டாவுக்கு நன்றி எழுதுங்க.
எழுதுங்க அப்படின்னு எழுதுனீங்கன்னா இதுக்கு பேரு நன்றி எழுதுதல் கிடையாது, இம்போசிஷன். பள்ளிக்கூடத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு 100 தடவை எழுத சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் தான் அது. ஆக்சுவல் கிராட்டிடியூட் ஜர்னலிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இந்த கிராட்டிடியூட் ஜர்னலை நைட் எழுதுங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்ன எழுதுங்க. இன்னைக்கு நான் நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் நடந்துச்சு அதையெல்லாம் எழுதுங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அதெல்லாம் எழுதுங்க. ரிச்சர்ட் வைஸ்மேன் அப்படிங்கிறவர் ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாரு. ஒரு கூட்ட மக்கள் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து, இந்த நியூஸ் பேப்பர்ல எத்தனை போட்டோகிராஃப்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பரிசு உண்டு அப்படின்னு சொன்னார். சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருமே அதுல எத்தனை போட்டோகிராஃப் இருக்கு அப்படிங்கறத எண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல அதிர்ஷ்டசாலிகள் ஒரு சில வினாடிகள்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. மத்தவங்களுக்கு இதுல எத்தனை போட்டோகிராஃப் இருக்கு அப்படிங்கறத எண்ணி சொல்றதுக்கு 2-3 நிமிஷங்கள் ஆச்சு. எப்படி ஒரு சில வினாடிகள்ல அவங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பரோடைய அடுத்த பக்கத்துல ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்துச்சு. என்றதை நிப்பாட்டுங்க, இந்த நியூஸ் பேப்பர்ல 43 படங்கள் இருக்கு, உடனே இதை எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, $250 உங்களுக்கு பரிசா கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அதிகமான பாசிட்டிவான வாய்ப்புகளை பார்க்கக்கூடியவங்க தான். துரதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பார்க்காம ஒரு விஷயத்தை இப்படிதான் பண்ணணும், அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. டைரக்டா அதிக பணத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலாக காரு, வீடு, செல்போன் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதோடு அவர் ஒரு பயிற்சியும் கொடுத்தாரு. இந்த விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வாங்க, நீங்க அதிகமான வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய மனிதர் தான் அப்படிங்கறத உங்களுடைய மூளையை நீங்களே நம்ப வைக்க முடியும், ரீப்ரோகிராம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயிற்சி வேற எதுவும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நோட்டு போட்டு இன்னைக்கு நடந்த நன்மையான விஷயங்கள், நல்ல வாய்ப்புகள், நன்றி சொல்லக்கூடிய தருணங்கள், அந்த பாசிட்டிவான எல்லா விஷயத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டே வாங்க. இந்த ஆக்சுவல் கிராட்டிடியூட் ஜர்னல் தான் உங்க வாழ்க்கைய மாத்த போற கிராட்டிடியூட் ஜர்னல். பிகாஸ் நீங்க வந்து இம்போசிஷன் எழுதல, நடக்காத விஷயத்தை எழுதல, குருட்டுத்தனமா நம்புற விஷயத்தை எழுதல, இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை எழுதுறீங்க. டெய்லியும் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு ப்ரூஃபா மாறும். என்ன ப்ரூஃப்? டெய்லியும் நான் நல்ல விஷயங்களை பார்க்கறேன் பாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபா மாறும். உங்களுடைய மனம் நம்ப ஆரம்பிக்கும். அப்போ வாய்ப்புகளை பத்தின உங்களுடைய நம்பிக்கை, அசம்ஷன் மாறும். லா ஆஃப் அசம்ஷன் ஞாபகம் இருக்குங்களா, அந்த விஷயம் இங்க செயல்படும். இப்படி பண்ண 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 வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு உங்களுடைய மனம் விரிவடையும், அதனுடைய கண்கள் தெளிவாகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அதிகமா கொடுக்கும் தெரியுமா? வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும். பணம் வேணும்னா டைரக்டா பணத்தை தொப்புன்னு போடாது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை காட்டும். படங்களை எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு, படிச்சு பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட், பிசிக்கல் எக்ஸசைஸ். உங்களுடைய உடலும் மனமும் மூளையும் உற்சாகமாக சரியாக இயங்கணும் அல்லவா? எக்ஸசைஸ் பண்ணனா உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். நம்ம அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும் உடற்பயிற்சி சிறந்த மருந்து. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆரோக்கியம் வராது. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் அது நடக்கும். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். உடற்பயிற்சி செஞ்சு உங்களுடைய வைப்ரேஷனை நீங்க அதிகப்படுத்த முடியும், உங்களுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்த முடியும். சில பேருக்கு உடற்பயிற்சி செய்யாததுனால கூட மோட்டிவேஷன் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். இதை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். மூணாவது, டீடாக்ஸ். அதிகமா தேங்குற நெகட்டிவான கழிவுகளை வெளியேற்றணும். உடம்போட கழிவும் சரி, மனசோட கழிவும் சரி, தொடர்ச்சியா வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும், அல்லது அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். டீடாக்ஸ் நடக்கிறதுக்கு அனுமதிக்கணும். உடற்பயிற்சி பண்ணும்போது ஒரு விதமான டீடாக்ஸ் நடக்கும். நம்முடைய செல்போனை எந்நேரமும் பயன்படுத்திக்கிட்டு இல்லாம தேவைப்படும் போது மட்டும் எடுத்து சரியா பயன்படுத்தினா அங்க ஒரு டீடாக்ஸ் நடக்கும். நம்ம தனிமையில இருக்கும்போது ஒரு டீடாக்ஸ் நடக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது நம்முடைய எண்ணங்கள்ல டீடாக்ஸ் நடக்கும். இன்டர்மிடியட் ஃபாஸ்டிங், இடைநிலை விரதம், அதாவது நைட்டு சாப்பிட்டதுல இருந்து அடுத்தது ஒரு 14 இருந்து 16 மணி நேரம் நீங்க சாப்பிடாம இருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய காலை நேர உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு டீடாக்ஸ் நடக்கும். இந்த இடைநிலை விரதத்தை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா, கொலஸ்ட்ராலை குறைக்கும், எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தும், மென்டல் போக்கஸை அதிகப்படுத்தும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை புதுப்பிக்கும், ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்யும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். சோ டீடாக்ஸ் பண்ணுங்க, அது ரொம்ப அவசியம். நம்ம வாழக்கூடிய வீட்டை நம்ம அடிக்கடி கிளீன் பண்றோம், அதே மாதிரி நம்முடைய உடம்பையும் மனசையும்
ஹாபிட்ஸையும் கிளீன் பண்ணணும். நான்காவது நேச்சர். சில சமநிலைகளை ஏற்படுத்தணும்னா இயற்கையோட ஒன்றா இணைஞ்சு செயல்பட்டு பாருங்க, சமநிலை ஏற்படும். நிறைய பேர் நாம இயற்கையோட இணையறதே கிடையாது. செயற்கையான விஷயத்தோட தான் நாம அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணீர், இயற்கையான சூழல்ல நாம நடக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, இதெல்லாம் சில வழிகள். உங்களால எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இயற்கையான இடத்துக்கு உங்களால எந்த இடத்துக்கு போக முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருந்து, லோ வைப்ரேஷன்ல இருந்து, அதாவது கவலை, வருத்தம், போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, உற்சாகம் இல்லாம இருக்கிறது, லேக் ஆஃப் மோட்டிவேஷன், இதுல இருந்து ஒரு உற்சாகம், கான்பிடன்ஸ், புத்துணர்ச்சி அப்படிங்கிற பாசிட்டிவான வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு நீங்க போவீங்க. இவ்வளவுதான். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். இதோட லா ஆஃப் அசம்ஷனை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு எதுவோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவை பத்தின உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த விஷயங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இந்த தன்னம்பிக்கையை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யணும், ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இத growth factor தமிழ் அப்படிங்கிற எங்களுடைய புதிய சேனல்ல ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்கை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை கிளிக் பண்றதன் மூலமா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்க.